CH2 OH அதே மாதிரி CH2OH இதுதான் எத்திலீன் கிளைகாலுடைய ஃபார்முலா. இது யாரோட ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரிப்தாலிக் ஆசிட். சார் டெரிப்தாலிக் ஆசிட் என்ன சார் அப்படின்னா பென்சின் ரிங்ல 2 கார்பாக்சிலிக் குரூப் 1,4 பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா டெரிப்தாலிக் ஆசிட்னு சொல்றாங்க. ஸோ பென்சின் 1,4 டை கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்கலாமா? வாங்க நான் பென்சின் ரிங் முதல் போடுறேன் சார். ரொம்ப சிம்பிள்மா, நீங்க சிரமப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல C டபுள் பாண்ட் OH அப்படின்னு போட்டுட்டேன், இது ஒரு கார்பாக்சில் குரூப். அதே மாதிரி 4th பொசிஷன்லையும் C டபுள் பாண்ட் OH போட்டேன். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். அப்ப என்ன பண்ணுங்கன்னா n டைம்ஸ் எடுக்கணும். இதை எவ்வளவு எடுக்கணும்? n டைம்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இந்த டெரிப்தாலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா n டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம், அத்தனை எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னது at 500 Kelvin என்ன கேட்டலிஸ்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க? ஜிங்க் அசிட்டேட். நல்லா கவனிங்க, Zn CH3 C டபுள் பாண்ட் O twice ஜிங்க் அசிட்டேட். அடுத்து என்ன வைக்கணும்? ஆன்டிமனி ட்ரை ஆக்சைடு. அப்ப கவனிங்க Sp2O3. ஸோ இதுதான் கேட்டலிஸ்ட், ஜிங்க் அசிட்டேட் அப்புறம் ஆன்டிமனி ட்ரை ஆக்சைடு. இது ரெண்டையும் வச்சாச்சு. at 500 Kelvin அப்படின்னு போட்டாச்சு. கம்பல்சரியா இந்த கண்டிஷன்ஸ் நீங்க எழுதணும், ஏன்னா அதுக்கு ஆஃப் மார்க் இருக்கு. சார் இப்போ என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது, ஏன்னா இது கண்டென்சேஷன் மெத்தட் தான். நல்லா கவனித்தங்களா, எங்க இருந்து H எங்க இருந்து OH அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க இருந்து ஹைட்ரஜனும் இங்க இருந்து OHம் சேர்ந்து நமக்கு N வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். நமக்கு என்ன ஆகும்? N வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும் தங்கம்? ரிமூவ் ஆயிரும். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் போன பிறகு ரிமைனிங் பார்ட் நீங்க அப்படியே என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ண வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அதே மாதிரி இந்த டெர்மினல்ல என்ன ஆகும்? ஹைட்ரஜன் வெளியே போயிடும். இந்த டெர்மினல் என்ன ஆகும் அப்படின்னா OH வெளியே போயிடும். அது வந்து அண்டர்ஸ்டுட். ஏன்னா இதே மாதிரி அடுத்தது ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இது பாலிமர்ஸ் லென்த்தா போயிட்டே இருக்கும். இங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்க ஹைட்ரஜன் இங்க OH போயிடும். இப்போ ரிமைனிங் பார்ட்டை எடுத்து எழுதணும். அதுதான் நமக்கு கிடைச்ச டெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடியது. எழுதலாமா? வாங்க பார்க்கலாம். சார் எப்படி கவனித்தாங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க என்ன ஆகும்? ஹைட்ரஜன் வெளியே போயிடும். அப்ப என்ன வரும் கவனிங்க? O என்ன வரும்? CH2 இங்க என்ன வரும் நமக்கு? O இதான் எழுதிட்டேன். அடுத்து இங்க என்ன இருக்கு? C டபுள் பாண்ட் O. அடுத்து அந்த பென்சின் ரிங்க போடுங்க. தங்க ரொம்ப சிம்பிள்மா, நீங்க பிராக்டிஸ் ஒரு இடம் பண்ணா போதும், ஈஸியா எழுதலாம். C டபுள் பாண்ட் O. இங்க என்ன சொன்னேன்? இந்த OH அதே மாதிரி ரியாக்ட் ஆகி போயிட்டே இருக்குன்னு. அப்ப இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச டெர்லின். n டைம்ஸ் போட்டுருங்க, ஏன்னா n டைம்ஸ் எடுத்திருக்கீங்க, n டைம்ஸ் போட்டுருங்க. இதுதான் டெர்லின் தங்கம்.